சொல்லுது, அவங்க அவரை என்ன பண்ணிட்டாங்களாம், தூரம் அனுப்பிட்டாங்களாம். முதல்ல ஓடி ஒளிஞ்சிட்டான் மனுஷன். 2வது கர்த்தரை தூக்கி வெளியே போட்டுட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கர்த்தரை தூக்கி வெளியே போடல. கர்த்தர் இருக்க முடியாதபடிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டான் உள்ள. எல்லாம் செஞ்ச உடனே அவரால் உள்ள வாசம் பண்ண முடியலையா? யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் வீட்டு வாடகை கொடுக்குறவங்க காலி பண்ண மாட்டாங்க. உடனே அந்த ஓனர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனை காலி பண்ணுன்னு சொல்லி பார்ப்பாரு. அவன் காலி பண்ண மாட்டான். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தண்ணியை கட் பண்ணுவாங்க, கரண்ட்டை கட் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா செஞ்சு தன்னை அவனாவே காலி பண்ணிட்டு போகணுன்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. இதுதான் சாத்தான் 3வதாக செஞ்சான். செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க நடுவில் நான் இருக்க முடியாது, என்னை தூரமாக போக மாட்டாங்க. எவ்வளோ நாள் இந்த நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு நான் இங்கே இருப்பேன்? உள்ள அருவருப்பான விக்கிரகம் இருக்குது, அங்கே சித்திரங்கள் இருக்குது, இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி உள்ளே இருப்பேன்? ஆண்டவர் வெளியே போனார். அன்னைக்கு உலாவும்படி வெளியே போன ஆண்டவர் தான் அதுக்கு பிறகு உலாவவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 400-500 வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் அவங்க மத்தியில் இல்லை.